இன்னைக்கு நாம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அருமையான மனிதர் உஸ்மான் அவங்கள பத்தினா ஒரு நெகிழ வைக்கிற கதையை தான் பார்க்க போறோம். கருணைனா உண்மையிலேயே என்னன்னு நமக்கு புரிய வைக்கிற ஒரு கதை இது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். உண்மையா தாராள மனசோட இருக்கிறதுனா என்ன? வாங்க இந்த கேள்விக்கான பதில இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம கேட்ட அந்த கேள்விக்கு மெதீனாவில வாழ்ந்த உஸ்மான் ஒரு நல்ல மனிதரோட கதை மூலமா பதில் தேடலாம். வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரேபியால உஸ்மான்னு ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட கருணைக்கும் தாராள மனசுக்கும் அவர் ரொம்பவே பேர் போனவர். அவரை ஏன் எல்லாருக்கும் அவ்ளோ பிடிச்சதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். அவர்கிட்ட 3 முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான குணங்கள் இருந்துச்சு. அது என்னென்னா, ரொம்ப மென்மையான இதயம், அப்புறம் பாத்தீங்கன்னா அபாரமான பொறுமை, கூடவே தாராளமா கொடுக்கற குணம். இந்த குணங்களால தான் அவரை எல்லாருமே ரொம்ப நேசிச்சாங்க. உஸ்மானோட கருணைங்கிறது வெறும் மனசுல இருக்கிற ஒரு உணர்வு மட்டும் இல்ல, அவர் அத செயல்லையும் காட்டினாரு. அவர்கிட்ட செல்வம் நிறையவே இருந்துச்சு. ஆனா அந்த பணத்தை அவர் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி தேவைப்படுற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா கொடுத்து உதவினாரு. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். அவரோட ஊரு ஒரு பெரிய பிரச்சனைய சந்திச்சப்போ உஸ்மானோட கருணை எப்படி சோதிக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மெதீனா நகரத்துல பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு. எல்லாருமே ரொம்ப கவலையில இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நிலைமைய. இதுதான் நம்ம கதையோட முக்கியமான பிரச்சனை. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மக்களுக்கு தண்ணி ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சு, ஆனா அதை வாங்க அவங்க கிட்ட காசு இல்ல. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு கிணத்தோட ஓனர் தண்ணீரை ரொம்ப அதிகமான விலைக்கு வித்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில உஸ்மான் எப்படி ஒரு தாராளமான பரிசு மூலமா மக்களோட கஷ்டத்தை தீர்த்தாருன்னு பாப்போமா? இதுதான் அந்த கிணத்தோட கதை. மக்களோட இந்த கஷ்டத்தை பார்த்த உஸ்மான் உடனே அவங்களுக்கு உதவணும்னு நினைச்சாரு. மக்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் மனசுக்குள்ளே நினைச்சது அவரோட ஆழமான இரக்க குணத்தை நல்லாவே காட்டுது. அவர் செஞ்ச விஷயங்கள் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல மக்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. 2ஆவதா தன்னோட சொந்த பணத்தை யூஸ் பண்ணாரு. 3ஆவதா அந்த கிணத்திலேயே விலை கொடுத்து வாங்கிட்டாரு. அந்த கிணற்ற வாங்கினதுக்கு அப்புறம் அவர் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டாரு. அதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இந்த கிணத்து தண்ணி எல்லாருக்கும் இலவசம்னு அறிவிச்சாரு. நினைச்சு பாருங்க, அவரோட இந்த செயல் தாராள மனசுக்கு ஒரு அருமையான உதாரணம். உஸ்மானோட இந்த தன்னலமில்லாத பரிசால அந்த ஊர் மக்கள் அடைஞ்ச சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட கவலையெல்லாம் போய் ஊர் முழுக்க ஒரே சந்தோஷம்தான். ஆனா உஸ்மானோட நல்ல குணம் இதோட நின்னுடல. அவர் ஒரு பெரிய தலைவரா, அதாவது கலீஃபாவா ஆனதுக்கு அப்புறமும் தன்னோட பெருந்தன்மையையும் பணிவையும் கொஞ்சம் கூட மாத்திக்கல. ஆமா, அவரோட வாழ்க்கையோட பிற்காலத்துல அவர் ஒரு பெரிய தலைமை பொறுப்புக்கு வந்தாரு. மக்களோட 3ஆவது கலீஃபாவா அவர் ஆனாரு. ஆனா அந்த பதவி அவர்கிட்ட எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. கொஞ்சம் கூட பெருமையோ அகந்தையோ இல்லாம ரொம்ப அமைதியா, நேர்மையா, நியாயமா ஆட்சி செஞ்சாரு. இந்த குணங்கள் தான் அவரை ஒரு மிகச்சிறந்த தலைவரா ஆக்குச்சு. அவரோட பொறுமைக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்லவே முடியாது. மத்தவங்க அவரை கோபப்படுத்தணும்னு நினைச்ச கஷ்டமான நேரத்துல கூட அவர் கோபப்படாம ரொம்ப பொறுமையோடையும் மன்னிக்கிற மனசோடையும் தான் நடந்துக்கிட்டாரு. உஸ்மானோட வாழ்க்கை நமக்கு நிறைய முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது. சரி, இந்த அழகான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலான்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும். ஏழைகளுக்கு உதவுறது ஒரு பெரிய கருணை. பொறுமையும் பணிவும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் எளிமையா வாழணும். இதெல்லாம் தான் நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள். கடைசியா உஸ்மான போலவே நாம எல்லாருமே ஒரு கருணை நிறைஞ்ச இதயத்தோட வளர முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த கதை நமக்கு கொடுக்கற ஒரு முக்கியமான மெசேஜ். சரி, இந்த கதையிலிருந்து கத்துக்கிட்டத நம்ம வாழ்க்கையிலயும் செய்யற மாதிரி ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன அன்பான விஷயம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.